புத்தகம் படித்தால் புது அகம் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிற விழா தலைவர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 10 பறவையோடு பழகினால் நீங்கள் ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளோடு பழகினால் நீங்கள் ஒரு நதியாக முடியாது. 10 புத்தகங்களோடு பழகினால் 11வது புத்தகமாக நீங்கள் படிக்கப்படுவீர்கள் என்ற ஈரோடு தமிழன்பனின் கவிதை வரிகளை கருத்திலே இருத்தி இப்போது வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அனைவரும் கைகளிலும் அலைபேசியின் ஆதிக்கம். இது சற்று மாறி அனைவரின் கைகளிலும் புத்தகம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆம், அறியாமை இருள் எப்படி இருக்கும் என்ற கருத்தினுடைய வெளிப்பாடுதான் புத்தக கண்காட்சிகள். அந்த வகையில் தாராபுரத்தில் 13 பொதுநல அமைப்புகள் இணைந்து பெருநகரங்களுக்கு இணையாக 10 நாட்கள் இந்த புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று உந்துதலோடு ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த நிகழ்வுக்கு நம்முடைய கண்காட்சியை தொடங்கி வைத்து விழா பேருரை ஆற்ற வேண்டும் என்று அழைத்தவுடன் இன்முகத்தோடு ஒப்புக்கொண்டு நேற்று சென்னையிலே இருந்து இந்த நிகழ்வுக்காகவே இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இவற்றுக்கு ஒரு வடிவம் கொடுத்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லத்தக்க வகையில் மிகச்சிறப்பாக கடமையாற்றி மாற்று குறையாத மரபு தவறான சொற்களை பயன்படுத்தி மாற்றாரும் மதித்து போற்றுகின்ற சொல்லுக்கும் செயலுக்கும் சொந்தக்காரராக அதே நேரத்தில் முதல்வரின் கண் அசைவுக்கு கட்டுப்பட்டு காரியங்களாற்றி சாதனை படைத்து கொண்டிருக்கிற நமது தமிழ் வளர்ச்சித்துறை செய்தித்துறை அமைச்சர் அவர் மாண்புமிகு உபே சாமிநாதன் அவர்களை விழா குழுவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு அனிதா சந்திரசேகர் அவர்கள் நூலாடை அணிவித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். முதல் விற்பனையை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றுவதற்காக மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் வருகை தந்திருக்கின்றார்கள். பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும், பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் என்ற காலத்தின் தூதுவராம் கவிஞர் பெருமக்களின் வைர இலக்கணமாக திகழ்கின்ற மாண்புமிகு என் கயல்விழி செல்வராஜ் அவர்களை விழா குழுவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். VSN அறக்கட்டளை சுஜாதா பாஸ்கரன் அவர்கள் நூலாடை அணிவித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். வருகை தந்திருக்கின்ற செயல் வீரர்கள், தாராபுரம் ஒன்றிய குழுவினுடைய மன்னிக்கவும் விழாவினுடைய தலைவர், ஊர் உறங்கும் போதும் உள்ளம் உறங்காமல் பணியாற்றி பழகுதற்கின்ற பண்பாளர் என்று எல்லோர் இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம்பெற்ற திருப்பூர் மேற்கு மண்டலத்தினுடைய தலைவர், பேரன்பிற்கும் பெருமதிற்கும் உரிய நம்முடைய உளம் கவர்ந்த இள பத்மநாபன் அவர்களை விழா குழுவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு ப கதிரன் அவர்கள் நூலாடை அணிவித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய குழுவினுடைய முன்னாள் தலைவர் செந்தில்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் மற்றும் சங்க தலைவர் திரு நா தங்கவேல் அவர்கள் நூலாடை அணிவித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். கொளத்துப்பாளையம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜீவா கே துரைசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நகர அரிமா சங்கத்தினுடைய தலைவர் திரு சு விவேகானந்தன் அவர்களை நூலாடை அணிவித்து விற்பனை கூடத்தின் முன்னாள் தலைவர் தலைமையுரை இள பத்மநாபன் அவர்கள். சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தாராபுரம்
பொதுநல அமைப்பின் இணைந்து வழங்கும் மாபெரும் புத்தக திருவிழா நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற தமிழ் கலை மற்றும் கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அரிமா மா தங்கராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பொதுநல அமைப்பு மற்றும் தலைவர்கள் புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து விழா பேருரை ஆற்றிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு மு.பே. சாமிநாதன் அவர்களே, முதல் விற்பனையை தொடங்கி வைத்து விழா பேருரை ஆற்றிருக்கின்ற மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு கயல்விழி செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற முன்னாள் ஒன்றிய குழுவுடைய தலைவர், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய எஸ்.வி.எஸ். செந்தில்குமார் அவர்களே, குளத்துப்பாளையம் பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர், ஒன்றிய கழகத்துடைய கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய கே துரைசாமி அவர்களே, நகர மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாபு கண்ணன் அவர்களே, முன்னாள் மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தனசேகர் அவர்களே, நகர மன்றத்தினுடைய உறுப்பினரும் நகர கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய முருகானந்தம் அவர்களே, மற்றும் மரியாதைக்குரிய அனிதா சேகர் அவர்களே, மூலனூர் கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பழனிசாமி அவர்களே, மூலனூர் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய துறை தமிழரசு அவர்களே, பேரூர் கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய தண்டமாணி அவர்களே, மற்றும் பேரூர் கழகத்துடைய குண்டடம் பேரூர் கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பரசு அவர்களே, மற்றும் குண்டடம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய முத்துக்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்களே, இறுதியாக நன்றி உரை ஆற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் வருகை வந்திருக்கின்ற அனைத்து நல சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை வாசிப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாய் கொண்டு, இன்றைக்கு பல ஆண்டு காலமாக தாராபுரம் மண்ணில் தாராபுரம் பொதுநல அமைப்பின் மூலமாக புத்தக திருவிழாவை சிறப்பாக நடத்தி வருவதற்காக என் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு புத்தகங்கள் வாசிக்கத்தான் இன்றைக்கு அறிவியல் எப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து போடுவது போல் இன்றைக்கு வாசிக்க அறிவுகள் அதிகமாகிறது. ஒவ்வொருவரும் அந்த நிகழ்வை தெரிந்து கொள்ளும் மூலம் இன்றைக்கு ஒழுக்கங்களும் அது அன்பையும் இன்றைக்கு அறிவையும் வளர்த்து கொள்வதற்கு புத்தகம் மேலும் இன்றைக்கு உதவியாக இருக்கிறது. ஒரு நாட்டிலே ஒரு தலைவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அறிஞரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புத்தகத்தின் மூலம்தான் இன்றைக்கு தெரிந்து கொள்ள நிலையிலே இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ இன்றைக்கு ஊடகங்கள் வந்திருந்தாலும் கூட புத்தகத்தை படிக்கிறதன் மூலம்தான் இன்றைக்கு அறிவு வளர்கிறது. இன்றைக்கு வாசிக்க பழக்கம் குறைந்து வருகிறது. இருந்தாலும் இப்படி புத்தக கண்காட்சிகளை நடத்துவதன் மூலமாக வாசிக்க பழக்கங்களை அதிகப்படுத்துவதற்கு இது ஒரு உந்துகோலாக இன்றைக்கு இருந்து வருகிறதை இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தமிழ்நாட்டுடைய முதல்வர் திராவிட மாடல் தலைவர் அவர்கள் இன்றைக்கு பல நூலகங்களை திறந்திருக்கிறார்கள். இதே கலைஞருடைய நூலகத்தை மதுரையில் திறந்து எத்தனையோ இன்றைக்கு மாணவ செல்வங்கள் இன்றைக்கு கல்வியை பயில்வதற்கும் டாக்டராக இன்ஜினியராக இன்றைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நூலகத்தின் மூலமாக இன்றைக்கு படித்துக் கொள்கிறார்கள். அதே போல் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அண்ணா நூலகத்தை சென்னையிலே தொடங்கி எத்தனையோ மாணவர்கள் இன்றைக்கு அதை படித்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல் 1996ஆம் ஆண்டு நான் கூட அன்றைக்கு தலைவராக ஊராட்சியினுடைய தலைவராக இருந்தபோது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு நூலகத்தை திறந்து வைத்தார்கள். திறந்து வைத்து திருவள்ளுவர் நூலகத்தை அன்றைக்கு ஊராட்சியிலே திறந்து வைத்து அந்தந்த கிராமத்திலே நல்ல முறையிலே படித்து தெரிந்து கொள்கின்ற வகையிலே அந்த நூலகத்தை செய்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு தலைவர் அவர்கள் கூட இன்றைக்கு தலைவர் முதல்வர் அவர்கள் ஒவ்வொருவரும் சந்திக்கும் போது நீங்கள் புக்கைத்தான் வழங்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் அறிவிக்கின்றார். அந்த புத்தகம் அறிவாலயத்திலிருந்து அனைத்து நூலகங்களுக்காக இன்றைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற சிறப்பான நிகழ்வுகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் நம்ம சின்னவர் இளைஞரணியுடைய செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் இளைஞரணி மூலமாக நூலகங்களை திறக்க உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக இன்றைக்கு படித்து அனைவரும் இன்றைக்கு தெரிந்து கொள்கின்ற வகையில் இந்த சிறப்பான நூலகத்தை
இந்த திறப்பு விழாவை நடத்தியிருக்கின்ற தாராபுரம் பொதுநல அமைப்புக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு என் கயல்விழி செல்வராஜ் அம்மா அவர்கள் முதல் விற்பனையை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு விழாக்குழுவின் சார்பிலே வேண்டுகிறோம். தாராபுரம் பொதுநல அமைப்புகள் இணைந்து நடத்தும் மாபெரும் புத்தக திருவிழாவிற்கு தலைமையேற்று எனக்கு முன்னால் தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைத்த திருப்பூர் மாநகராட்சியின் 4ஆம் மண்டல தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் இல பத்மநாபன் அவர்களே, அழகு தமிழில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்த தமிழ் கலைமன்ற கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் தங்கராசு அவர்களே, புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து விழா பேருரையாற்றி சிறப்பிக்கவிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மு.பி. சாமிநாதன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் எஸ்.வி. செந்தில்குமார் அவர்களே, குண்டடம் ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் சந்திரசேகர் அவர்களே, மூலனர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் பழனிசாமி அவர்களே, மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் துரை தமிழரசு அவர்களே, தாராபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் கே துரைசாமி அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர் சகோதரர் முருகானந்தம் அவர்களே, மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் தனசேகரன் அவர்களே, நகர்மன்ற தலைவர் சகோதரர் பாப்புக்கண்ணன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய சகோதரிகள் சரஸ்வதி அவர்களே, பிரபாவதி அவர்களே, மூலனூர் பேரூர் கழக செயலாளர் சகோதரர் தண்டபாணி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ராசி முத்துக்குமார் அவர்களே, அனிதா சேவகர் அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற அரிமா சங்க அறக்கட்டளையின் தலைவர் சகோதரர் மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றோர்களே, மேடையிலே வீட்டிற்கக்கூடிய பல்வேறு கல்வி நிறுவனங்களை சார்ந்த தலைவர்களே, பேரன்பு கொண்ட பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தாராபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் லைன்ஸ் அறக்கட்டளை சார்பாக கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு இந்த புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது. இது 9வது வருடம். ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது, அதுவும் குறிப்பாக புத்தக கண்காட்சியோ புத்தக திருவிழாவோ அப்படின்னு நடத்துறதுங்கிறது 10 நாள் தொடர்ந்து நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். ஆனாலும் தொடர்ந்து இவங்க 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள்னு இப்போ 10 நாள் வரைக்கும் தொடர்ந்து ஒரு மாபெரும் அறிவு புரட்சியை தாராபுரம் தொகுதிக்கு கொடுக்கறதுக்காக நடத்திட்டு இருக்காங்க. அதற்காக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன எனக்கு வந்தோடனே தோணின ஒரு சின்ன வருத்தம், எப்பொழுதுமே வந்து நம்ம தமிழ்தாய் வாழ்த்தை வந்து நாமளாக பாடினா தான் நல்லாயிருக்கும். அந்த ரெக்கார்டில் பாடுறது வந்து கொஞ்சம் தவிர்க்கணும்னு உங்கள் எல்லோரையும், குறிப்பாக இந்த அறக்கட்டளை சேர்ந்தவங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். நாம் பாடல, நம்ம தமிழ்தாய் வாழ்த்து நம்மளுடைய வாழ்த்து தானே, அதை நாமளே பாடாமல் ரெக்கார்டில் போட்டு பாடுறதுங்கிறது ஒரு சின்ன வருத்தம். அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நாளையிலேருந்து நிகழ்ச்சியிலேருந்து இது கொஞ்சம் மாறும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே போல் புத்தகங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். மகாத்மா காந்தியடிகள் ஹரிச்சந்திரன் கதையை படித்ததுக்கப்புறம் தான் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருந்து இன்றைக்கி மகாத்மா காந்தி அப்படின்னு பேர், தேச தந்தையாக பேர் வர்றதுக்கு காரணம் அடிப்படை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹரிச்சந்திரன் கதை புத்தகம்தான். சரி, எது படிக்கலாம் எது படிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எது வேணுமாலும் படிக்கலாம். எது நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும், எது தேவையில்லையோ அதை நம்ம விட்டுறணும். அதுதான் ஆரம்பத்தில் படிக்கிறதுக்கு புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது. நாம் சின்ன வயசில் இருந்த போது காலகட்டம் வேறு, இப்போது காலகட்டம் வேறு. அப்போ வந்து நமக்கு ரேடியோ மட்டும்தான் இருக்கும், டிவி கூட அதிகம் இருக்காது. அப்போது நம்ம அதிகமாக புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக உங்களுக்கு டிவி வந்துருச்சு. குறிப்பாக செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது.
நாம் பேரண்ட்ஸாகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம குழந்தைங்க ஏதாவது தொல்லை பண்ணிச்சுங்கன்னா, அது ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தையா இருந்தால் கூட நம்ம தொல்லை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனை தான் கொடுத்து நம்ம பழக்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். எப்போ வந்து நம்ம படிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு வளரும். அது பாட புத்தகமாக இருந்தாலும் சரி, கதை புத்தகமாக இருந்தாலும் சரி, அறிவியலை வளர்ச்சியை தூண்டக்கூடிய உங்களுடைய அறிவை வளர்க்கக்கூடிய புத்தகங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறை, குறிப்பாக வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வேறு மாதிரி, காலேஜ் பிள்ளைங்க வேறு மாதிரி, நம்ம வேறு மாதிரி நம்ம படிப்போம். ஸோ பொதுவாக வந்து நமக்கு ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறோ அந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பித்தோம்னா தன்னை போல் நம்மளுடைய தேடல் வந்து அதிகமாகும். அப்போ வந்து நம்ம இன்னும் படிக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்துல் கலாம் ஐயா போன்றவர்கள்லாம் அப்படி அறிவியல் ஆர்வத்தினால தான் இன்றைக்கி அவர் ஜனாதிபதி வரைக்கும் மிகப்பெரிய உச்சமான பதவியை அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த நாலேஜ். அப்போது புத்தகம் படிக்கிறது வந்து நமக்கு அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம டெலிஃபோனை நம்ம வந்து ஃபோன் இது டிவியை சொல்கிற மாதிரி இது ஒரு சாதனம், நம்மளுடைய அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு சாதனம். எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு அறிவு வளரும். அறிவு வளரும் போது நம்மளுடைய சிந்தனை மாறும். சிந்தனை மாறும்போது அந்த சமுதாயமே மிகப்பெரிய மாற்றத்தை அடையும். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து புதிதாக நமக்கு லைப்ரரி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் நிறைய கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மிக பிரம்மாண்டமாக கட்டி முடித்தாங்க. அடுத்து திருச்சியிலையும் கோயம்புத்தூர்லேயும் அதே போல் மிகப்பெரிய நூலகங்களை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களை, குறிப்பாக மாணவர்களை அறிவு சார்ந்த சமுதாயமாக உருவாக்குவதற்கான அனைத்து பணிகளையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு செஞ்சிட்ருக்கு. அதே போல் இந்த வாசிப்பை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பள்ளியிலேயே அந்த வாசிக்கிற பழக்கத்தை நம்முடைய அரசு ஊக்குவிச்சிட்ருக்காங்க. அதன் மூலம் குழந்தை பருவத்திலேருந்தே அவங்க ஸ்கூல்லேருந்தே படிக்கும்போதே அந்த படிக்கிறதோட இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகுது. இது போல் சின்ன குழந்தைகள்லேருந்து அந்த வாசிப்பு திறனை நம்ம ஊக்குவிக்கும் போது எதிர்காலத்தில் அவர்கள் மிகப்பெரிய அறிஞர்களாகவும் சான்றோர்களாகவும் மாறுவார்கள். ரெண்டாவது, படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒழுக்கம் வரும். அப்போ தான் அது கல்வியோட முக்கியத்துவம் நமக்கு, நம்ம படிக்கிறதுக்கூட அர்த்தமே அந்த நல்ல ஒழுக்கம்தான். ஒன்று அறிவும் வளரும், ஒன்று நமக்கு ஒழுக்கமும் அந்த கல்வியின் மூலம்தான் கிடைக்குது. அதனால் மிகப்பெரிய ஒரு முயற்சியாக நீங்கள் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தனால அந்த என்னென்ன புத்தகங்கள் இருந்ததுன்னு எங்களை பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து அந்த புத்தகங்களை பார்த்து நாங்கள் கொஞ்சம் வாங்குவோம். அதே போல் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சொன்னது முதல் வார்த்தை, எனக்கு வந்து பட்டு சால்வையெல்லாம் கொடுக்க வேண்டாம், புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த புத்தகங்கள் தான் எதிர்கால சமுதாயத்துக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஹாஸ்டல்ஸ்க்கே வந்து நிறைய புத்தகங்கள் வந்து முதலமைச்சருக்கு வந்தது. எங்களுடைய துறை சார்ந்த ஹாஸ்டலுக்கு எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் ஒரு லைப்ரரி கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி நம்ம தாராபுரத்துலேயும் அந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 புக்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. சரி, இப்போது நம்ம இங்கே இருக்கவங்க மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா, சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளும் அவங்களும் வந்து படிக்கணுங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் சிறை கூடங்களுக்கும் புத்தகத்தை கொடுக்குற பழக்கத்தை ஆரம்பித்து வச்சுருக்காரு முதலமைச்சர். இப்படி கல்வியின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அடித்தளமாக கொண்டு வந்து சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இது போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட நமக்கு வந்து இந்த புத்தக திருவிழா திருப்பூர் மாவட்டத்திலையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். சென்னையில் மிகப்பெரிய அளவில் புத்தக திருவிழா நடக்குது. அதே போல் சர்வதேச புத்தக கண்காட்சி, எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்களையும் அங்கே வந்து நமக்கு வந்து மிக குறைந்த விலைக்கு கிடைக்கிற வகையில் மிக பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க.
நம்முடைய தாராபுரம் பகுதியிலையும் இது போன்ற நிகழ்ச்சியை நம்ம பொதுநல அமைப்புகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீர்வழிப்படும் ஆசிரியர் தெய்வபாரதி தொடங்கி இன்று இசைஞானி இளையராஜா வரை நம்முடைய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ஒவ்வொருவரையும் பாராட்டி சிறப்பு சேர்த்து நம்முடைய புத்தக திருவிழாவையும் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருகை தருமாறு அன்போடு விழாக்குழுவின் சார்பிலே பணிவோடு வேண்டுகிறோம். முதலில் நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் காலதாமதமாக வந்ததற்காக மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், காலையிலே சென்னையிலே நிகழ்ச்சி, அதற்கு பிறகு கோவை வந்து அதற்கு பிறகு நம்முடைய பாசனத்திற்காக அமராவதி ஆற்று திறப்பு விழா நிகழ்ச்சி. அதை முடித்துவிட்டு உடுமலைப்பேட்டையை கடந்து வருகிற பொழுது ஒரு சாலை விபத்து, 3 பேர் இருசக்கர வாகனத்தில் அடிபட்டு ஒருவர் மரணம், 2 மருத்துவமனையில். அரசு விடுதியில், சமூக நீதி விடுதியில் படித்த மாணவி மதியம் உணவுக்கு பிறகு மயக்க நிலை அடைந்து அவருடைய உயிர் பிரிந்து அவர்களுடைய உடலும் மருத்துவமனையில் வைத்திருந்த காரணத்தினால் பார்த்துவிட்டு வரவேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே அந்த வகையில் ஏற்கனவே காலதாமதமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இங்கே எனக்கு முன்னால் பெயர்களை உச்சரித்த நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களும் அதேபோல் அமைச்சர்களும் இங்கே உச்சரித்து கூடிய அத்தனை பெயரையும் நானும் வழிமொழிந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் உரித்தாய்க் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டுதோறும் இந்த புத்தக திருவிழா இங்கே நடைபெறுவதும் அதில் முடிந்தளவு கலந்து கொள்ள ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து வருகிறோம். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் சொன்னது போல் ஒரு திட்டத்தை துவங்குவது என்பது எளிது, அதை தொடர்ந்து செயல்படுத்துவது என்பது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அதுவும் ஒன்றிணைந்து ஊர் ஊடி சொல்வார்களே தேர் இழுத்த என்பார்கள், அதுபோல் ஒரு செயலை முறையாக நேர்த்தியாக மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் இந்த புத்தக திருவிழா அமைவது உள்ளபடியே சால சிறந்த ஒன்று. எனவே அந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய அனைவருக்கும், நம்முடைய குறிப்பாக நம்முடைய தாராபுரம் பொது அமைப்புகளை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றி நான் உரித்தாய்க் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏறத்தாழ 10 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. இன்றைக்கு இரவு 9 மணி வரை இதை பார்வையிடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் தேடுகிற நேரத்தில் சில புத்தகங்கள், நூல்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த அரிய வாய்ப்பு நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறது. எனவே அவசியம் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மட்டுமல்ல, இளைய சமுதாயத்திலையும் அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு புத்தகம் படிக்கிற பொழுது நிச்சயமாக அவர் கட்டுப்பாட்டுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. எனவே வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒழுக்கத்தையும், அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை எளிதாக அமர்ந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நூல்கள் மூலமாக கிடைக்கிறது. புத்தகங்கள் வாசிப்பதன் வாயிலாக ஒருவரின் சிந்தனை திறன் மேலோங்குவதுடன் சொல்வளமும் கற்பனை வளமும் பெருகுகிறது. ஓய்வு நேரங்களை பயனுள்ளதாக கழிக்கும். நான் கூட காலையில் விமானத்தில் வருகிற பொழுது ஒரு முடிந்தளவு கடைசிக்கு ஒரு கட்டுரைகளாக வந்திருக்கக்கூடிய செய்திகளையாவது படிக்க வேண்டும் என்பது செய்தித்தாளை காலையில் நிகழ்ச்சிக்கு கிளம்புகிற பொழுது முழுமையாக அதை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. போனதே காலையிலே புகைவண்டியில். அதற்கு பிறகு நிகழ்ச்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து நம்முடைய இந்திய விடுதலைக்காக போரிட்ட முதல் பெண் வீராங்கனை ராணி வேலுநாச்சியாருடைய திருவுருவ சிலையை திறந்து வைக்கிற ஒரு நிகழ்ச்சி. எனவே அதற்கு முன்பே அவர் வருவதற்கு முன்பு சில மணித்துளிகளாவது போக வேண்டும் என்று அவசர சூழ்நிலை. எனவே வருகிற பொழுது 2 முக்கியமான செய்தித்தாள்களில் வரக்கூடிய பல்வேறு கட்டுரைகளை படிக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. பல தகவல் நமக்கு கிடைக்கிறது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய டாக்டர் அவர்கள் சொன்னது போல அலைபேசி ஆதிக்கம், எனவே ஒவ்வொருவரையும் இன்றைக்கு அது முடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உலகத்திலே பல்வேறு விஷயங்கள் அதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டாலும் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுதுதான் அதை திரும்ப சந்தேகம் என்று ஏற்படுகிற பொழுது அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது. எனவே ஒன்றும் மெல்ல மெல்ல நம் புத்தகம் படிப்பதை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால்
பத்திரிகையாளர்கள் கூட புலம்புகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பத்திரிகை விற்பனை கூட குறைந்து போய்விட்டது. எனவே இன்றைக்கு சமூக ஊடகங்களுடைய ஆதிக்கம் அதிகம் ஆகிவிட்டது. அதில் நல்ல விஷயங்களும் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் இது போன்ற இன்றைக்கு அச்சு ஊடகங்களுடைய நிலைமை கூட இன்றைக்கு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டது என்றே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதிலிருந்து நாம் மீண்டும் பழையன கழிதல் புதியன புகுதல் என்பது இருந்தாலும் இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலையை நாம் பழைய சூழ்நிலையெல்லாம் மறக்க இயலாது. அது தேவையான ஒன்று என்பதை நாம் நிலைநிறுத்தி கொண்டு தேவையான ஒன்றாக இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் படிக்கிற வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வள்ளுவர் பெருந்தகை சொன்னார், தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊறும் அறிவு என்றார் வள்ளுவர். அதாவது மணற்பாங்கான இடத்தில் உள்ள கிணற்று நீர் மீண்டும் மீண்டும் அதன் அளவுக்கு ஏற்ப சுரக்கும். அதுபோல் கற்ற கல்வியின் அளவுக்கு கற்ற நூலின் அளவுக்கு ஏற்ப அறிவு வளரும் என்று சொன்னார். இதைவிட ஒரு சால சிறந்த ஒரு உதாரணம் வேறொன்றும் இருக்காது. அதே போல் நம்முடைய கிரேக்க சிந்தனையாளர் சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த நிறைவேற்றப்படுகிற சூழ்நிலை வரை புத்தகம் படித்தார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு புற்றுநோய் ஏற்பட்டு அமெரிக்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஒரு புத்தகம் படிக்க துவங்கிவிட்டார். நான் மருத்துவமனைக்கு போய் அனுமதிக்கப்பட்டவுடன், நீங்களும் கேள்விப்பட்ட ஒன்று தான், புதிய செய்தி ஒன்றுமில்லை. நாளை அவருக்கு அறுவை சிகிச்சை. மருத்துவரிடம் அவர் சொன்னது, இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் அறுவை சிகிச்சை தள்ளி வையுங்கள், நான் இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து விடுகிறேன் என்று சொன்னார். அப்படி புத்தகங்கள் மீது அவ்வளவு அன்பு கொண்டவராக பல்வேறு விஷயங்கள், ஒரு பேரறிஞர் அண்ணா என்று போற்றப்பட்டவர். காரணம், அவர் அதிகமாக அந்த புத்தகங்களை வாசிக்கத்தான் அவருக்கு அறிவும் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் அவருடைய வழியிலே முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள், புத்தகம் என்றால் அவருக்கு உயிர். பல்வேறு நூல்களை எழுதியிருக்கின்றார். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார், சிறுகுறளுக்கு உரை எழுதியிருக்கின்றார். அதே நேரத்தில் புத்தகம் என்று சொன்னால் அது எந்த புத்தகமாக இருந்தாலும் அதை மதிப்பளித்து அதை படிக்கக்கூடியவர். அதேபோல் அவருடைய பாணியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே மாவட்ட கழகத்தில் சொன்னது போல் பிறந்த நாளுக்கு சரி, பார்க்கிற பொழுதும் சரி, காலையில் கூட நான் பொன்னாடை ஒன்று கொடுத்தாலும் புத்தகத்தை முதலில் கொடுத்து விட்டு தான் அதற்கு பிறகு பொன்னாடை அவர் திறப்புலா நிகழ்ச்சி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதில்தான் அவர் கவனமாக இருக்கிறார். எனவே அப்படி பழக்கத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கின்றோம். அதை வாங்கி நிச்சயமாக அவர் ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய அண்ணா நூலகம், நம்முடைய அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூலகம் அங்கே நிரம்பி விட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் பொது அமைப்பை நடத்துகின்ற நூலகம் நடத்துவர்களுக்கும் அனுப்பி வைக்கக்கூடிய பழக்கத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதே போல் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் புத்தகம் கொடுப்பதை வாங்குவது விரும்புவார்கள். அதே நேரத்தில் பிறந்தநாள் கொண்டு சொன்னார், எனக்கு பிறந்தநாளில் வாழ்த்து தெரிவிப்பவர்கள் என்பதை விட நேரில் வந்து வாழ்த்து தெரிவிப்பதை விட ஒரு அங்காங்கு மரக்கன்றுகளை நடுங்கள் என்று சொன்னார். அப்படி தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு இன்றைக்கு தகவலை நமக்கு தந்தவர்கள், அறிவு ஊட்டியவர்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய கழக இளைஞரணியுடைய செயலராக பொறுப்பேற்றிருக்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர் கூட இயக்கத்தின் சார்பில் ஆங்காங்கு ஒரு நூலகத்தை துவங்க வேண்டும் என்று ஒரு தொகுதிக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது ஒன்று துவங்கி வைங்கள் என்று இளைஞரணிக்கு கட்டளையிட்டு அது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக துவங்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில இடங்களில் பாக்கி இருந்தாலும் விரைவில் அதெல்லாம் துவங்கப்பட இருக்கிறது. அதேபோல் நம்முடைய நூலகம், நம்முடைய பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டை முன்னிட்டு நூலகத்தை சிறப்பாக சென்னையில் அமைத்து இன்றைக்கு பல்வேறு தரப்பினர் வந்து படிக்கக்கூடிய வகையில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தினந்தோறும் அங்கே போய் பார்க்கிற பொழுது அங்கே கிண்டியில் அமைந்துள்ள அந்த நூற்றாண்டு நூலகத்தில் இன்றைக்கு அங்கே சிறப்பாக மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோக இன்றைக்கு கோவையில் பணி நடைபெற்று வருகிறது. மதுரை, திருச்சி போன்ற பகுதியிலும் இன்றைக்கு மதுரை போன்ற பகுதியில் திறந்து வைக்கப்பட்டு விட்டது. இப்படி பல்வேறு பகுதியிலும் இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்று வருவதோடு மாவட்ட நூலகங்களும் அதற்கு புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த வகையில் மட்டும் இல்லாமல் அறிவுசார் மையம் என்கிற ஒரு இன்றைக்கு மாநகராட்சி பகுதி திருப்பூரில் துவங்கப்பட்டிருக்கிறது, நஞ்சப்பா பள்ளியில். அதேபோல் நம்முடைய தாராபுரத்திலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு நகராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த அறிவுசார் மையம் இங்கே துவங்கப்பட இருக்கிறது விரைவில். இப்படி பல்வேறு விதத்தில் இன்றைக்கு நூலை எளிதாக படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அறிவுகளை இன்றைக்கு செறிவூட்டுகின்ற வகையில் அது பயன்படுகிறது. எனவே நேரத்தில் கடந்த ஆண்டு கூட நம்முடைய உப்பாறு பகுதியில் நம்முடைய நண்பர்கள் சேர்ந்து அங்கே வரக்கூடிய பறவைகளை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்களை பற்றியும் ஊர்வனை பற்றியும் அங்கே
படம் பிடித்து காட்டியிருந்தார்கள். அதேபோல் இந்த பகுதியில் கொங்கூர் குளத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பற்றி இங்கே விளக்கமாக புகைப்படங்களோடு இங்கே விளக்கிட்டார். அதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது. அதை தெரிந்த மாணவ செல்வங்கள்லாம் அவசியம் இது ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் வந்து இதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் வகுப்பறையில் மட்டும் அங்கே அறிவு வளராது. இது போன்ற இன்றைக்கு புத்தக திருவிழாக்களை புத்தகங்களை அதை பார்க்கிற பொழுது பயிலுகிற பொழுதும் நிச்சயமாக அறிவு சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் சில சிறைச்சாலைகள் மூடுவதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த சூழ்நிலை உருவாகி சமூகம் இன்றைக்கு சிறப்பாக அமைவதற்கு எதிர்காலத்தில் ஒரு சுமூகமான ஒரு சமூகமாக நல்ல ஒரு சமூகமாக நல்லதொரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல ஒரு அறிவு சார்ந்த உலகமாக உருவாவதற்கு நிச்சயம் இந்த புத்தக திருவிழா பயன்படும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை என்பதை தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியும் தெரிவித்து நிகழ்ச்சி 10 நாட்களும் சிறப்புற நடந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த புத்தக திருவிழா பயன்படுத்தினார் என்ற நல்ல செய்தி செவிக்கு எட்டினால்தான் இது மனநிறைவு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன். நன்றி. கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை இந்த நிகழ்வினுடைய நன்றியுரையாற்ற வருமாறு அன்போடு விழாக்குழுவின் சார்பிலே பணிவோடு கேட்டுகிறோம். முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்து இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு மு.பே. சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அமைப்புகளின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று முதல் விற்பனை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றிய மாண்புமிகு என் கயல்வெளி செல்வராஜ் அவர்களுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய அமைப்புகளின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று தலைமையேற்று நடத்திய ஒரு சிறப்புரை நிகழ்த்திய தலைவர் திருப்பூர் மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் இலா பத்மநாதன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இங்கு வருகை புரிந்து சிறப்பித்து உங்கள் அத்துணை பேருக்கும் மேடையிலும் அரங்கிலும் இருக்கின்ற அத்துணை பேரையும் எங்களுடைய அமைப்புகளின் சார்பாக இந்த 13 அமைப்புகளின் சார்பாகவும் இங்கு வருகை புரிந்த ஆன்றோர்கள் மக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றியை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.